வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன செலவுகளுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், சிறப்பான ஒரு விஷயங்கள் நல்ல லாபகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் வியாழனுக்கு மேலே வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் வந்து சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்து கொண்டு ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3-12ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடு நிலப்புலங்கள் வந்து ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்கலாம்னு தோணும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் வந்து மன வருத்தங்கள் படுறதோ, கொஞ்சம் என்னடா இந்த புள்ள எப்படி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி 6ஆம் அதிபதியான குரு வந்து 11இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பெருத்த லாபங்கள் வருது. தந்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சனி வந்து 8இல் இருக்கும்போது இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஸோ 7ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன ஈகோ கிளாஷஸ்ஸு, தந்தை சார்ந்த ஆட்கள், ஸோ மாமனாரையோ அப்பாவையோ பற்றி ஏதாவது பேசி அதனால் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9இல் வந்து ராகு. ஸோ 9இல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 11இல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய விஷயம்னா வெளிநாடு சார்ந்த விஷயம்னா குரு தசாபுத்தி அந்த பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வருதுன்னா உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஸோ ஏதாவது தடார்படான்னு பெருசாக லாபம் கிடைக்குன்றதை எடுத்துகிட்டு மாட்டிக்காமல் இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக, அதுவும் சுயசாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு 5இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் சின்னதாக வந்து உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் நடுவில் வந்து சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார். ஸோ முதல்ல வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமாக எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கார். ஸோ 9இல் இருக்க ராகு வந்து 8இல் உள்ள சனியுடைய வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயம் சின்ன அவமானங்கள், குழந்தைகளை சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து அங்கே செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலே வந்து நீச்சமாகும்போது அந்த மன உளைச்சலை கொடுத்துரும். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வருதுன்னா 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி இருந்தோம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள், கடன் கேட்டத்தில் கிடைக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேதனை, மன உளைச்சல் வருது. அப்பா சார்ந்த விஷயங்களோ இல்லை மாமனார் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, சண்டைகள் வருவதற்கான ஆய்வுகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெளிநாட்டில் வந்து சின்ன மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. கடகலகனமாக இருந்து புதன் தசாபுத்தியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாருனா, புதன் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், பசங்க வந்து புதிய இடத்துக்கு போகிறது, புதிய விஷயங்கள் பார்க்கறதுக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதே ஒரு கடக லக்னமாக இருந்து கேது தசாவது, கேது வந்து 3ல் இருந்து அது சூரிய தசாத்தில் இருக்கும். குடும்பத்தில் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குழந்தைகளால் வந்து சின்ன கலகங்கள் ஏற்படும். ஆனால் குழந்தைங்க என்ன கேட்டால் சொன்னாலும் உடனே மைண்டில் ஏற்றிக்காமல் என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் தீர உட்காந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக அது சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது, சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள்னும் போது ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஓம் வச்சோம் உள்ளுக்குள்ள அந்த இறைவன் வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது பணம். ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான். ஏன்னா வந்து மேஜராக வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திட்டாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும், ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 60-65% வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ பணம் என்ன பண்ணோம், பணம் எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வழினா, என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன், ஓகேங்களா, மணி, சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க. ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் உங்களை உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு 30 years பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டண்ட்டு. ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன் நான், என்ன அங்கிள், அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், அப்போவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணுக்குமே 8 lakhs வச்சுருக்கேன், அது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன அங்கிள் ஒரு 5 ரூபா வச்சுருப்பீங்களா, 5 லட்ச ரூபா வச்சுருப்பீங்களான்னு. ஏன்னா அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சன்றது வந்து ஒரு பெரிய காசு. இல்லைப்பா நான் ஒரு 25 லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போயே சொன்னார். அப்போயே எனக்கு ரொம்ப பிரமிப்பு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு. இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு. பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு 30% வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும். அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா, ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து 1,30,000, அதுக்கு அடுத்த வருஷம் 1,30,000 வந்து இன்னொரு 30%. ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும். பட் இது இமீடியட்டாக நடக்குமானா இமீடியட்டாக நடக்காது. ஒரு டைம், அதாவது எப்படின்னா ஒரு 5 years டைமில் வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம். ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு நம்பதே எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா, சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேனாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பெரிய ஒரு பூம் ஆகும். அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு க்ரிப்பாகவும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து டிப்
நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ கிராம்புங்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கிராம்பும் ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது. அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.